வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவனத்தின் பணிகள் குறித்து இதன் இயக்குனர் முனைவர் OPS கோலா மற்றும் விரிவாக்கத்துறை முதுநிலை விஞ்ஞானி முனைவர் P சுந்தராம்பாள் ஆகியோர் தரும் விளக்கங்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம், வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த சாகுபடி முறையில் வாழை சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி கிராம வேளாண்மையாளர் S மகேந்திரன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாட்டுக்கோழிகளை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறை இணை பேராசிரியர் டாக்டர் M முருகன் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த சாகுபடி முறை வேளாண்மையாளர்களின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கின்றது. முக்கணிகளில் ஒன்றான வாழையின் அனைத்து பாகங்களும் பயனுள்ளதாக உள்ளது. அந்த வகையில் ஒருங்கிணைந்த சாகுபடி முறையில் வாழை சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி கிராம வேளாண்மையாளர் S மகேந்திரன் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, எங்களுக்கு மொத்தம் 25 ஏக்கர் இருக்குது. அதில் 4 ஏக்கர் தக்காளி போட்டிருக்கோம், 3 ஏக்கர் வெங்காயம் போட்டிருக்கோம், 3 ஏக்கர் வாழை போட்டிருக்கோம். இது தக்காளி முருங்கை எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்கோம். தண்ணி செலவு மிச்சம் பண்ணுறதுக்காக சொட்டு நீர் மூலமாக யூஸ் பண்ணிருக்கோம். இது ஒருங்கிணைந்த பண்ணைங்க சார். இதில் நாங்கள் மாடு, ஆடு, கோழி எல்லாமே இங்கே இருக்குது. மாட்டுப்பால் நாங்களே விற்பனைக்காக நாங்களே இது பண்ணிட்டோம். அது நல்ல லாபகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வாழை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நாங்களே டேரெக்டாக போய் மார்க்கெட்டில் போய் நாங்கள் விட்டுறோம். விற்கிறனால எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. மாடு மொத்தம் 13 மாடு இருக்குது, 50 கோழி, 10 ஆடு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இங்கே வர மாட்டு சாணம், கோமியம் எல்லாமே எங்கள் நிலத்துக்கே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் சொந்தமாக மண்புழு உரமும் நாங்களே தயாரிக்கிறோம். இது KVK மூலமாக தான் இங்கே நம்ம பயிற்சியெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏதாவது சின்ன நோய் தாக்குதலோ ஏதோ வந்தாலும் KVKலேருந்து தான் அது சொல்யூஷன் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. என்ன மாதிரி படித்த இளைஞர்கள்லாம் வேலைக்கு போகாமல் விவசாயத்துக்கு வந்தோன்னா நாட்டுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, நம்ம பொருளாதாரமும் உயரும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் S மகேந்திரன் அவர்களை 09447476743 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். பொருளாதார ரீதியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தருவதோடு உண்போருக்கும் மிகுந்த புரத சக்தியையும் அளிக்கின்றது.
நாட்டுக்கோழியினை நுண்ணுயிரிகள், குறிப்பாக பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்கள் தாக்குகின்றன. நாட்டுக்கோழியினை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறை இணை பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் தரும் ஆலோசனைகள். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் பின்பற்ற வேண்டிய நோய் தடுப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். சமீப காலமாக நம் மாநிலத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்பது மிகவும் லாபகரமாக வளர்ந்து வரும் ஒரு தொழிலாகும். அதன் முக்கிய காரணம் பிராய்லர் கோழிகளை ஒப்பிடும் பொழுது நாட்டுக்கோழிகளை சமையலில் பயன்படுத்தினால் தனித்துவமான சுவையும் மணமும் கிடைக்கின்றது. இதனால் மக்கள் மத்தியில் நாட்டுக்கோழிகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. அதன் தேவை அதிகரிக்க நாட்டுக்கோழிகளை பண்ணை முறையில், அதாவது தீவிர முறையில் வளர்க்கும் முறை பிரபலமாகி வருகிறது. அந்த வகையில் நாட்டுக்கோழிகளை பண்ணை முறையில் வளர்க்கும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய நோய் தடுப்பு முறைகள் என்னென்ன என்பதை இன்று காண்போம். பொதுவாக நாட்டுக்கோழிகள் நோய் எதிர்ப்பு திறன் மிக்கவை. கறிக்கோழிகளை ஒப்பிடும் பொழுது நாட்டுக்கோழிகள் குறைந்த வளர்ச்சி கொண்டிருந்தாலும் நல்ல நோய் எதிர்ப்பு திறனை கொண்டிருக்கின்றது. எனினும் பண்ணை முறையில் தீவிரமாக நாட்டுக்கோழிகளை வளர்க்கும் பொழுது சிறந்த நோய் தடுப்பு முறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் நாட்டுக்கோழிகளை பொதுவாக 2 முக்கிய நோய்கள் தாக்குகின்றன. ஒன்று வெள்ளை கழிச்சல் என்று சொல்லப்படும் ராணிக்கெட் நோய், மற்றொன்று கோழி அம்மை என்று அழைக்கப்படும் நோய். இந்த 2 நோய்களும் பண்ணை முறையில் நாட்டுக்கோழிகளை வளர்க்கும் பொழுது அதிக அளவில் தாக்குகின்றன. எனவே இந்த 2 நோய்களிலுமிருந்து நாட்டுக்கோழிகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றி இன்று அறிவோம். வெள்ளை கழிச்சல் நோய் புறக்கடையில் வளர்க்கப்படும் அனைத்து கோழிகளையும், நாட்டுக்கோழிகளையும், கறிக்கோழிகளையும், பிராய்லர் கோழிகளையும், முட்டை கோழிகளையும் என எல்லா கோழிகளையும் இந்த நோய் தாக்குகின்றது. முக்கியமாக பண்ணை முறையில் தீவிரமாக நாட்டுக்கோழிகளை வளர்க்கும் பொழுது இந்த நோயின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது. இந்த நோய் பாதித்த கோழிகள் சோர்ந்து காணப்படும், தீவனம் சரிவர உண்ணாது, தண்ணீர் எடுத்துக்கொள்ளாது, வெள்ளையாக கழிச்சலில் ஒரு திரவம் போன்று ஏற்படும். இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டால் கோழிகளில் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். இந்த நோயிலிருந்து நாட்டுக்கோழிகளை எவ்வாறு பாதுகாப்பது? இந்த நோயானது ஒரு நச்சுயிரினால் ஏற்படுவதனால் இந்த நோய் ஏற்பட்ட பிறகு தகுந்த சிகிச்சை அளிக்க வழியில்லை. எனினும் நோயிலிருந்து இக்கோழிகளை காப்பாற்ற தடுப்பூசி என்பது மிகவும் அவசியமாகிறது. 2 தடுப்பூசிகள் வெள்ளை கழிச்சல் நோய்க்காக போடப்படுகின்றன. ஒன்று, கோழி குஞ்சுகள் 5 to 7 நாட்கள் வயது இருக்கும் பொழுது சொட்டு தடுப்பு மருந்தாக வெள்ளை கழிச்சல் தடுப்பூசி போடப்படுகின்றது. மேலும் கோழிகளுக்கு 28 நாட்கள் வயது ஆன பின்பு தண்ணீரில், குடி தண்ணீரில் வெள்ளை கழிச்சல் தடுப்பூசியை கலந்து கோழிகளுக்கு தடுப்பூசியாக அளிக்க வேண்டும். மேலும் 2 மாதங்கள் ஆன பிறகு நாட்டுக்கோழிகளுக்கு, குறிப்பாக பண்ணை முறையில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகளுக்கு தோலுக்கடியில் வெள்ளை கழிச்சல் தடுப்பூசி கொடுக்கப்பட வேண்டும். இந்த 3 தடுப்பூசிகளையும் சரிவர செய்தோமானால் வெள்ளை கழிச்சல் நோயிலிருந்து நாட்டுக்கோழிகளை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கோழி அம்மை எனப்படும் நோய். அம்மை நோய் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் கோழிகளையும் தாக்கும் கோழி அம்மை நோய் என்பது ஒரு நச்சுயிரி மூலம் உண்டாகின்றது. இந்த நோயிலிருந்து கோழிகளை பாதுகாக்க கோழிகளின் 6 வார வயதில் கோழி அம்மைக்கான தடுப்பூசி போடப்பட வேண்டும். இந்த தடுப்பூசி தோலுக்கடியில் இல்லாமல் சதையின் அடியில் இட வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனை பெற்று இந்த தடுப்பூசியை பண்ணையாளர்கள்
தங்கள் கோழிகளுக்கு போட்டுக்கொண்டால் கோழி அம்மை என்ற இந்த நோயிலிருந்து நாட்டுக்கோழிகளை பாதுகாக்கலாம். எனவே பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வளர்க்கும் பண்ணையாளர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் வெள்ளை கழிச்சல் நோய்க்கான தடுப்பூசி மற்றும் கோழி அம்மை நோய்க்கான தடுப்பூசி. கோழி பேன் என்று சொல்லப்படும் கோழிகளை தாக்கும் பேன்கள். இதை தவிர்க்க கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த மருந்துகளை தேர்ந்தெடுத்து மருந்து குளியல் நடத்தி கோழி பேன் இவற்றை நாட்டுக்கோழிகளிலிருந்து நீக்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் முருகன் அவர்களை 094-04-20-46 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். अपनी कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा, कौन அப்பா, ஐ புதுக்கொடை. அம்மா இங்க பாரு அப்பா புதுக்கொடை வாங்கி வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1800-180-1551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டலத்திற்கான சராசரி வானிலை அறிவிப்பு. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36.3 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 24.2 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 72.8%, காற்றின் வேகம் மணிக்கு 5.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.2 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 5.8 மில்லிமீட்டராகவும்,
சூரிய கதிர்வீச்சு 612.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 1001.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. கடற்கரை பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்றின் வேகம் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை இருக்கும். ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையோ அல்லது மழையோ இருக்கக்கூடும். மிதமானது முதல் அதிக அளவிலான அலைகள் இருக்கக்கூடும். முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவனம் மண் பரிசோதனை எடுக்கும் முறைகள், மண் மற்றும் நீர்வளத்தை பாதுகாப்பதற்கான முக்கியத்துவங்கள், வேளாண்மையாளர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகள் ஆகிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவனத்தின் பணிகள் குறித்து இந்நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் OPS கோலா மற்றும் விரிவாக்கத்துறை முதுநிலை விஞ்ஞானி முனைவர் P சுந்தராம்பாள் ஆகியோர் தரும் விளக்கங்கள். The Indian Institute of Soil and Water Conservation Regional Center Udhagamandalam is one of the regional centers of the Indian Institute of Soil and Water Conservation, Dehradun, along with 7 other regional centers. It's a part of the Indian Council of Agriculture Research under the Ministry of Agriculture, Government of India. This regional center was established in the year 1954, 20th October, as Soil Conservation Demonstration Training Center for the Western Ghat region. So this center basically in the year 1967 was brought under the Indian Council of Agriculture Research along with other 7 regional centers, and in the year 1975 it was brought under the control of Central Soil and Water Conservation Research and Training Institute, Dehradun. In the year 2015 it was renamed as the Indian Institute of Soil and Water Conservation. This center basically caters to the needs of the Western Ghat region, comprising of the high rainfall, high altitude, high hills, and the solving the problems of soil and water conservation in this particular region. The major mandate of this center is to develop technologies for the high rainfall regions of high altitudes in the Western Ghat, and also to cater to the needs of the training for this particular region. This regional center Udhagamandalam caters to the Western Ghat region problems related to soil and water conservation and watershed management. So basically this land is having the high rainfall, rolling topography, steep slopes, faulty land management practices, and they all lead to the resource degradation. So we are basically concerned with the soil conservation along with the water conservation and resource restoration. So we are basically dealing with these particular problems through our research programs, developing the technologies and transferring them to the field through our training programs and through the different agencies. For example, we are passing on these technologies to the state government, central governments,
different agencies, research and development institutions, through the agricultural universities and the KVKs. Through the training programs, these technologies are directly transferred to the farmers, and through the transfer of technology as well as the farmers participatory action research program, these technologies are directly demonstrated to the farmers' fields. In this way, following the multi-pronged approach, these technologies are transferred to the farmers so that the area resources are conserved and they are efficiently utilized. To achieve these objectives, we have the multidisciplinary faculty for the scientists, plus we have the support from the technical staff and our administrative staff. We have different facilities to achieve these particular objectives. One of them is the scientific research farm, and in support facilities we have all the GIS, remote sensing laboratory, plus the computer cell, all this engineering survey equipments, plus the central laboratory to analyze these samples. So in this way, all the basic infrastructure that is required we have at our disposal to achieve these objectives. For training programs, we have the trainees hostel and a conference hall to conduct these particular programs. In this way, all these facilities, basically whatever technologies are there, we are transferring to the farmers field, passing on to user agencies through the different schemes. Yeah, this research center has the 80-hectare area, whereas there's all comprised of the research farm and the office building and the residential buildings. For this particular infrastructure, we are the 8 scientists working at this regional center with the support from the 5 technicians and 5 administrative staff. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தீட்டுக்கல் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. ஆங்கிலத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ரிசர்ச் சென்டர். இந்த நிறுவனத்தின் கண்டுபிடிப்புகள் விவசாயிகளான உங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக சில விரிவாக்க நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த விரிவாக்க நடவடிக்கைகள் 3 நிலைகளில் அளிக்கப்படுகிறது. ஒன்று கேவிகே கிருஷி விக்யான் கேந்திரா, அதாவது வேளாண் அறிவியல் மையங்களுக்கு எங்களது தொழில்நுட்பங்களை விளக்கமாக எடுத்துரைக்கின்றோம். இன்னொன்று பயிற்சிகள் மூலமாக ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் போன்ற அலுவலர்களுக்கு நாங்கள் எடுத்துச் செல்கிறோம். மூன்றாவதாக நேரடியாக விவசாயிகளது நிலங்களில் செயல் விளக்கங்கள் மூலமாக எங்களது தொழில்நுட்பங்களை உங்களுக்கு சென்றடையுமாறு செய்கின்றோம். பயிற்சியை எடுத்துக்கொண்டோமானால் பயிற்சியும் மூத்த அதிகாரிகள், உதாரணத்திற்கு IAS ஆஃபீஸர்ஸ், DFOs அவங்களுக்கும் நீர்பிடிப்பகுதி சம்பந்தமான நீர்பிடிப்பகுதி மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துதல் குறித்த விளக்கமான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. அடுத்ததாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அசிஸ்டன்ட் என்ஜினியர் போன்ற அலுவலர்களுக்கும் நீர்பிடிப்பகுதி மேலாண்மை மற்றும் நீர்வள பாதுகாப்பு குறித்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பிறகு அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண் பெருமக்களுக்கும் நீர்பிடிப்பு பகுதி, நீர் மற்றும் மண்வள பாதுகாப்பு சம்பந்தமான பயிற்சிகள் அளிக்கின்றோம். இது தவிர வேளாண் பொறியியல் துறையை சார்ந்த பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு, வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு 1 முதல் 4 மாதங்கள் வரையிலான பயிற்சிகள் வழங்குகின்றோம். வேளாண் விரிவாக்க நிகழ்ச்சிகளின் மூலமாக இந்த திட்டங்களை விவசாயிகளது நிலங்களில் செயல் விளக்கங்கள் மூலமாக முக்கியமான இடுபொருள்கள் அளித்து அவர்களுக்கு செய்து காட்டுகின்றோம். மத்திய அரசின் திட்டமான ட்ரைபல் சப்ளான் என்ற திட்டத்தின் மூலம் நீலகிரி மலைப்பகுதிகளில் வாழ்கின்ற மலைவாழ் இன மக்களான தோடாஸ், குறும்பாஸ், கோத்தாஸ், இருளாஸ் போன்ற பழங்குடியின மக்களுக்கும் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு சம்பந்தமான தொழில்நுட்பங்களான மலை சேகரிப்பு கிணறுகள், மலை சேகரிப்பு தொட்டிகள் மற்றும் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் ஆகிய செயல்பாடுகளை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். அடுத்ததாக இந்த நிறுவனத்தின் தொழில்நுட்பங்கள் நீர்பிடிப்பகுதி திட்டங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இந்த நிறுவனத்தின் மூலமாக இதுவரை 3 நீர்பிடிப்பகுதி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சாலையூர் என்ற நீர்பிடிப்பு பகுதியில் 5 ஆண்டு காலம், அதாவது 97 முதல் 2002 வரை நீர்பிடிப்பகுதி திட்டங்கள் நாங்கள் செயல்படுத்தியுள்ளோம். இத்திட்டத்தில் இந்நிறுவனத்தின் முக்கிய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு முறைகள் அந்த நீர்பிடிப்பகுதி மக்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. இதே போல ஈரோடு மாவட்டத்தில் ஆயலூர் என்ற பகுதியில் நீர்பிடிப்பகுதி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இரு நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு முறைகளான வரப்புகள் ஏற்படுத்துதல், குட்டைகள் அமைத்தல், சில்பாலின் தாள்கள் பயன்படுத்தி நீர்க்கசிவை தடுத்தல்,
ட்ரிப், ஸ்ப்ரிங்க்லர் போன்ற சிக்கன நீர்ப்பாசன முறைகளை கடைபிடித்தல், ஒருங்கிணைந்த உர மேலாண்மை போன்ற முக்கியமான தொழில்நுட்பங்கள் அவர்களிடையே வேண்டிய அளவில் செயல் விளக்கங்கள் மூலம் செய்து காட்டப்பட்டுள்ளன. இவ்விரு நீர்பிடி பகுதி திட்டங்கள் தவிர மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் இடிகட்டி என்ற நீர்பிடிப்பு பகுதியில் 2007 முதல் 2013 வரை நாங்கள் ஒரு நீர்பிடி பகுதி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளோம். இப்பகுதிகளுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களான நீர் சேகரிப்பு கிணறுகள், தடுப்பணைகள், ஸ்ப்ரிங்க்லர், ட்ரிப் இரிகேஷன் போன்ற நீர்ப்பாசன முறைகள் மற்றும் சுயஉதவி குழுக்கள் அமைத்தல், தேயிலை தோட்டங்களில் மண்வள பாதுகாப்பு முறைகளுடன் கூடிய உயர் ரக தேயிலை நாற்றுகள் நடவு செய்தல் போன்ற முக்கியமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்த 3 நீர்பிடிப்பு பகுதிகளிலும் இந்த நீர்பிடி பகுதி திட்டங்களை செயல்படுத்தியதன் மூலம் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு, உற்பத்தி திறன் அதிகரிக்கப்பட்டு, விவசாயிகள் மற்றும் அந்த நீர்பிடி பகுதியை சார்ந்த ஊரக மக்கள் அனைவரின் வாழ்வாதாரமும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தினுடைய தொழில்நுட்பங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ப்ரோக்ராம் மூலம் விவசாயிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அவற்றுள் குறிப்பிடத்தக்க சில முக்கியமான தொழில்நுட்பங்கள் யாவை என்று பார்த்தால், இளம் தேயிலை தோட்டங்களில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு முறைகள், படிமட்டங்களின் முகப்புகளை தேயிலை நாற்றுகளை நடவு செய்வதன் மூலம் பாதுகாத்தல், நீர் சேகரிப்பு கிணறுகள் அமைத்தல், ஒருங்கிணைந்த உர மேலாண்மை, மண்புழு உரங்களை பயன்படுத்துதல், பியூரட்டோரிக்கன் படிமட்டங்கள் அதாவது தாவர படிமட்டங்கள் அமைத்தல் போன்ற முக்கியமான தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு செயல் விளக்கங்கள் மூலம் செய்து காட்டப்பட்டுள்ளன. இத்தகைய விரிவாக்க நடவடிக்கைகள் மூலம் நீலகிரி மாவட்டம் மற்றும் அருகாமையில் உள்ள மாவட்ட விவசாயிகள் மிகுந்த அளவில் பயன்பெற்றுள்ளனர். விவசாயிகள் தீட்டுக்களில் அமைந்துள்ள எங்களது இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் 042324444038 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் OPS கோலா மற்றும் முனைவர் P சுந்தராம்பாள் அவர்களை 0423244438 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா, இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 22/9/2015 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் வெள்ளரி சாகுபடியில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் செல்லக்குட்டியூர் கிராம வேளாண்மையாளர் G சுப்புராஜன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண் பரிசோதனைக்கு மண் மாதிரி எடுக்கும் முறைகள் குறித்து உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன மண்ணியல் துறை முதுநிலை விஞ்ஞானி முனைவர் K ராஜன் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மலைப்பகுதியில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் அவற்றை பல்வேறு வகைகளில் பயன்படுத்தும் முறைகள் குறித்து உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறை தலைமை விஞ்ஞானி முனைவர் S மணிவண்ணன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.